நபிகள் நாயகம் ஐயா எத்தகைய மேன்மையானவர், நபிகள் நாயகம் ஐயா எத்தகைய அன்பாளர், நபிகள் நாயகம் ஐயா எத்தகைய பண்பாளர்னு அவர் உடன் இருந்த அனஸ் என்கிற தோழர் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஐயாவினுடைய பேச்சில் உடன்பாடு இல்லாத ஒரு மனிதர் தினமும் அவர் நடந்து வரக்கூடிய பாதையில் அவர் தலையில குப்பையை குட்டுவாராம், மாடியிலிருந்து குப்பையை குட்டுவாராம். ஒரு நாள் கூட நபிகள் ஐயா கோபமே பட்டதில்லை. அவர் புன்னகையை மட்டும் அந்த மனிதனிடம் வீசி சலாம் அலைக்கும் என்ற வார்த்தையை உதிர்த்து விட்டு வணக்கம் சொல்லிவிட்டு செல்வாராம். தினமும் இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அவர் அந்த குப்பையை அவர் தலை மீது கொட்டவில்லை. மறுநாளும் அந்த சம்பவம் நடக்கவில்லை. அதற்கு மறுநாளும் அந்த சம்பவம் நடக்கவில்லை. ஏன் இந்த மனிதர் என் தலையில் குப்பையை குட்டுவதை நிறுத்தி விட்டார்னு நபிகள் நாயகம் ஐயா கேட்டிருக்காரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் வரவில்லைன்னு எல்லோரும் சொல்ல, நபிகள் நாயகம் ஐயா அவர் வீட்டை தேடி சென்று உங்கள் உடல்நிலை சரியாக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன், நீங்கள் நல்லபடியாக திரும்பி வருவீர்கள்னு ஆசீர்வதித்தாராம். அந்த மனிதனுடைய மனம் கரைந்து போய் அவருடைய கால்களை கட்டி கொண்டு அழுதிருக்கிறான். பின்பு நபிகள் நாயகம் ஐயாவுடைய நெருங்கிய தோழனாக அந்த நபர் மாறினார் என்று அனஸ் அவர்கள் சொல்கிறார். ஒருவர் மனதில் இருக்கக்கூடிய குப்பையை வெளியேற்றி உடல் நோயிலிருந்தும் மனநோயிலிருந்தும் காப்பாற்றுபவரே சிறந்த வழிகாட்டி என்று நபிகள் நாயகம் ஐயா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.